யங் கிங் லைட் மியூசிக் ஸ்டுடியோ, ஆலாம்பாளையம், கோயம்புத்தூர். டிசம்பர் மழை, எபிசோட் 15. ஜெயதி சார், நானும் மணிகண்டனும் ஏற்கனவே இந்த கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ண தொடங்கியாச்சு. பிரீத்தியோட ஸ்போர்ட்ஸ் கோச் பின்னாடி 4 டைம் ஃபாலோ பண்ணதில் அந்த ஆள் நைட்டு டைமில் தான் அதிகமாக வெளியே போகிறாரு. ஒரு நாள் எங்கே போகிறாருன்னு பார்த்தா ஒரு ஸ்டூடெண்ட்டு வீடு மாதிரி இருந்துச்சு. அது என்னன்னு பார்த்தா அந்த பையனுக்கு பர்த்டே ஃபங்க்ஷன். அதனால தான் அந்த டைமில் அவர் அங்கே வீட்டுக்கு போயிருக்காரு. அடுத்த டைமு, செகண்டு டைமும் 3வது டைமும் அவரை ஃபாலோ பண்ணதில் கொஞ்சம் ஸ்லோவாக ஃபாலோ பண்ணா அவர் மிஸ் ஆகிட்டார் சார். அப்புறமா அவர் வீட்டுக்கிட்ட 2 மணி நேரம் கழித்து தான் வந்தார். ஆனால் எங்கே போனார் வந்தாருன்னு தெரியல. சரி, 4வது டைம் ஃபாலோ பண்ணோம் சார். 5 கார்னர்கிட்ட அவரை ஃபாலோ பண்ணிகிட்டே போனோம். அங்கே ஒரு மெடிக்கல் ஷாப்பில் இருந்தார் சார். அவர் போனதும் அந்த மெடிக்கல் ஷாப்பில் போய் விசாரிக்கலாம்னு பார்த்தா உள்ளே இருந்து மறுபடியும் அவர் யதார்த்தமாக எங்களோட எதிரிலேயே வந்து நிற்கிறார் சார். எங்களுக்காக ஒரே கன்ஃபியூஷன் சார். மணிகண்டை தான் அவர் வெளியே போகிறத பார்த்துட்டு தான் எங்கிட்ட வந்து சொன்னான், ஹரி சார் போகலாம், மெடிக்கல் ஷாப்பில் இருந்து அவர் போயிட்டாருன்னு. என்ன ஹரி சொல்கிறீங்க? இல்லை ஜெகதீஷ் சார், மணிகண்டன் சொன்னது பொய் இல்லை, நானும் பார்த்தேன். பின்ன எப்படி அவர் ஷாப்பில் இருந்து வெளியே வந்தார்னு தெரியல. சரி, அவர் மறுபடியும் ஷாப்புக்கு போனதை நாங்கள் ஒரு வேளை பார்க்காம கூட இருந்திருக்கலாம் சொல்லி அவர் போனதுக்கப்புறம் கேமராவில் போய் ப்ளே பண்ணி பார்த்தோங்க சார். ஆனால் ஃபஸ்ட்டு அவர் வெளியே போனது தாங்க சார் அவர். 2வதாக உள்ளே இருந்து வந்தது அவர் கிடையாது சார். அவரை மாதிரியே இருக்கிற ஒரு ஆள் சார். பேண்ட்டோட கலர் கருப்பு கலரில் இருந்தது சார். ஆனால் ஆளே வேறேங்க சார். அவரோட ஃபேஸ் கட்லேயே இருக்கார், அவரோட ஸ்டைல்லே இருக்கார். ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கே. சரி, இதை உங்கள்கிட்ட டீட்டெயில் கேட்டு நேரில் பேசுகிறப்போ சொல்லிட்டு அவர் அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டார். அப்புறம் டாக்டர் நந்தகோபால் மருமகம் மேலே இருந்த சந்தேகத்தை கிளியர் பண்ணலாம்னு அவரை ஃபாலோ பண்ணியிருந்தேன். அதான் அவரோட பிரதரு தான் நான் குடியிருக்க வீட்டோட ஹவுஸ் ஓனர். அவர் அசோக் நகரில் சுதேசி கண்ணாடி கம்பெனி பின்புறமாக ஏற்கனவே அங்கே இருக்கிறதா மொட்டை மாடியில் ஒரு நாள் பேசிகிட்டு இருக்கும்போது அதை நான் கேட்டு வச்சுருந்தேன். அதனால் அங்கே போய் விசாரிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. மைனிங் பண்ணுற ஒரு ஆள் அவர் மாதத்தில் 20 நாள் ஊர்லேயே இருக்க மாட்டார் அப்படின்னு சொன்னார் சார். மாதத்தில் 10 இல்லை 12 நாட்கள் தான் அவர் இங்கே இருப்பாருன்னு. சரி, நைட் டைமில் அவர் வீட்டுக்குள்ளே போய் ஏதாவது தகவல் கிடைக்கும்னு பார்த்தா அங்கே சந்தேகப்படுற மாதிரியான விஷயம் எதுவுமே இல்லை சார். ஆனால் ஒரே ஒரு விஷயம் சார், கேஸுக்கும் அவருக்கு ஏதோ ஒரு தொடர்பு கண்டிப்பாக இருக்கணும்னு தோணுது. சரி, டாக்டர் மருமகனோட பேர் என்ன சார்? தியாகராஜன். ஏன் சார்? இல்லை, அவர் பேரே தெரியாமல் அவர் மேலே சந்தேகம் வந்திருக்கான்னு நினச்சேன், அதனால தான் கேட்டேன். அப்புறம் அந்த ரன்வீர் சிங் தம்பி சுனில் மேலே சந்தேகம் மட்டும் தான் வந்ததா? ஃபாலோ பண்ணலையா ஹரி சார்? அவனையும் ஃபாலோ பண்ணேன் சார். ஆனால் அவன் பகலில் மட்டும்தான் சார் எங்கேயோ போகிறான். நைட் டைமில் அவன் அந்த செட்டில் தான் இருக்கான். ஒரு நாள் அந்த செட்டையும் செக் பண்ணி பார்க்கணும், அதில் ஏதோ ஒரு மர்மம் இருக்குது சார். பரவாயில்ல, இந்த மர்டர் கேஸில் நான் மட்டும்தான் ரொம்ப டைம் எடுத்து கேர் பண்ணிட்டு இருக்கேன்னு நினச்சேன். பட் நீங்கள் எல்லாருமே ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஆச்சரியம், அதுலேயும் ஒரு மனநிறைவு. கண்டிப்பாக எல்லோரும் சேர்ந்து பண்ணினா முடியாது எதுவுமே இல்லை. குயிக்காக அந்த கொலைகாரனை பிடிக்கணும். ஏன் ஹரி, ஆரம்பத்திலேருந்தே நம்ம ஏதாவது மிஸ் பண்ணிட்டோமா? நல்லா கொஞ்சம் யூஸ் பண்ணிப்பார், நல்லா யோசி. ஏதாவது க்ளூவாக்கி இது மிஸ் பண்ணிட்டோமா? நம்ம போகிற ரூட்டில் ஏதாவது மிஸ் பண்ணிவிட்டு வந்துட்டு பாரு. விசாரிக்காமல் விட்டது, கேட்டதில் எதுவும் கேர் பண்ணாமல் விட்டது இல்லை ஜெகதீஷ் சார். எனக்கு உடனே எதுவும் தோணலை. அதனால் நாம் ஃபஸ்ட்டுருந்தே இந்த கேஸ், மர்டர் கேஸ் எல்லாத்தையுமே பார்க்கலாங்க சார். கண்டிப்பாக ஏதாவது மிஸ் பண்ணியிருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது சார். ஓகே ஹரி, குட் ஐடியா. ஃபஸ்ட்டு மர்டர் டீட்டெயில்ஸ் எல்லாமே எடுங்க. ஓகே சார், ஒரு 15 மினிட்ஸ் சார். ஜெயதி சார், ஃபஸ்ட்டு மர்டர் லோகநாதன் சார், ஏஜ் 43, வைஷால் ஷேட். 2வது மர்டர் வினீஷ், ஏஜ் 27, டவுன் ஹால் சார். 3வது மர்டர் வரதன், ஏஜ் 51, செல்வபுரம். 4வது மர்டர் செந்தில் சார், ஏஜ் 46, எடையார் வீதி. 5வது மர்டர் முத்துக்குமார், ஏஜ் 47, அரசாணம். 6வது மர்டர் சக்திவேல், ஏஜ் 46,
காந்தி பார்க் சார். 7வது மர்டர் வந்து ரமேஷ்குமார், ஏஜ் 41, பெரியகடை வீதி. 8வது மர்டர் வந்து பிரவீன்ராஜ், ஏஜ் 44, தெலுங்கு வீதி. 9வது மர்டர் வந்து கண்ணப்பன், ஏஜ் 53, அசோக் நகர் சார். 10வது மர்டர் வந்து பிரபு, ஏஜ் 49, உக்கடம். 11வது மர்டர் வந்து ராஜேஷ், ஏஜ் 48, செட்டி வீதி. 12வது மர்டர் வந்து கண்ணதாஸ், ஏஜ் 42, ஹவுசிங் யூனிட். 13வது மர்டர் வந்து தேவராஜன், ஏஜ் 45, பொன்னேராஜ். ஏஹரி, இவங்களுக்குள்ள ஏதாவது கனெக்ஷன் இருக்கான்னு பாருங்கள். ஏதாவது ஒரு க்ளூ ஒன்று கிடைச்ச போதும் ட்ரை பண்ணுங்க. சார், எனக்கு தெரிஞ்ச அந்த ஃபியூச்சர் அப்பார்ட்மெண்ட் லைனில் இருக்கிற ஆள்னா தேவராஜ் தான் சார். முதல்ல கொலைகாரை எந்த பேட்டர்னில் கொலை பண்ணியிருக்கான்னு கண்டுபிடிக்கணும் சார். அதுவும் இல்லாமல் எல்லாம் கிட்டத்தட்ட பைக்கில் போகிற தூரமாக தான் இருக்குது. இத்தனை பேரையும் எத்தனை நாளாக ஃபாலோ பண்ணியிருக்கான்னு தெரியல. இந்த மழையை சரியான நேரமாக பயன்படுத்தி அந்த ரவிக்குமார் சூசைட் கேஸில் அவன் தம்பி வந்து அது கொலையாக இருக்கும்னு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தான்ல, அவன் எந்த ஏரியா, வீடு எங்கே இருக்குது சார்? அந்த ரவிக்குமார் அம்மா வீடு வந்து அசோக் நகர் சார். அதே ஏரியாவில் கண்ணப்பன், ஏஜ் 53, அவரும் அங்கே தான் சார் இருக்காரு. அப்போ இவங்க 2 பேருக்கும் உள்ள கனெக்ஷன் என்னன்னு பார்க்கணும். ஹரி, நீங்களும் ராமும் போய் அந்த இறந்த கண்ணப்பன் வீட்டுக்கு போய் ரவிக்குமார் பற்றி எதுவும் பேச வேண்டாம். யாராவது மேலே சந்தேகம் இருக்கான்னு மட்டும் விசாரிக்க. நான் போய் ரவிக்குமார் வீட்டில் போய் விசாரிக்கிறேன். ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்கும். நீங்கள் 2 பேருமே என் கூட மொபைலில் லைனில் இருங்க. ப்ளூடூத் யூஸ் பண்ணுங்கள், ஹேண்ட் கால் போடுங்க. ஓகேவா? லைனில் இருக்கிறத காமிச்சு வேண்டாம். ஓகே ஜெகதீஷ் சார், ராம் கிட்ட சொல்லிட்டு கூட்டிகிட்டு போங்க. இந்த டைமில் கிடைக்கிறத வச்சு தான் அக்யூஸ்ட்டை பிடிக்கணும். குயிக்காக போங்க, ஆக்டிவாக இருங்க, எதையும் மிஸ் பண்ண வேண்டாம். ஓகே சார்.